கொளத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பணிமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். இன்று நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு. நேரம் ஆனாலும் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். என்ன சொல்வது உண்டென்றால், பாண்டிச்சேரியிலிருந்து எனது சகோதரர்கள் 1.5 மணி நேரத்தில் வந்து விடுகிறார்கள். என்னிடம் கேட்டார்கள், 1.5 மணி நேரத்தில் நாங்க பாண்டிச்சேரியிலிருந்தே வந்துட்டோம், நீங்க சென்னைக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகுதேன்னு கேட்டு நான் சொன்னேன், நீங்கள் வந்தது வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கர சாலை, நான் வந்து கொண்டிருப்பது கார்ப்பரேஷன் கமிஷன் வாங்கி போட்ட சாலை. ஆக தென் சென்னையில் இருந்து வட சென்னை வருவதற்குள் 2 மணி நேர தாமதம் என்று சாதாரணம் இதில் அரை நாள் கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் அறிக்கை இன்னும் சில மணி நேரத்திற்குள் வெளியிட இருக்கிறது. அதில் மதுவிலக்கு நிச்சயமாக இடம்பெறும். ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்வோம், நாங்கள் 100 கூட்டங்கள் நடத்தி பொதுக்கூட்டங்களிடம் கருத்துக்களை கேட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை அவர் திருடிவிட்டார், அவர் சொன்ன கருத்துக்களை நாங்கள் திருடிவிட்டோம் என்று நாங்கள் எந்த காலத்திலும் சொல்வதில்லை. ஏனென்றால் மக்களுக்காகத்தான் தேர்தல் அறிக்கையை தவிர சுய விளம்பரங்களுக்காக தேர்தல் அறிக்கை அல்ல. எந்த தேர்தல் அறிக்கையில் நல்லது நடந்தாலும் அது நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் தேர்தல் அறிக்கையை வச்சு மக்களை ஏமாற்றுவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதனால் பல தேர்தல் அறிக்கைகள் நடைமுறைப்படுத்த முடியாத மாயாஜால தேர்தல் அறிக்கைகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக மக்களுக்கு நல்லதை செய்யும் தேர்தல் அறிக்கையாக, தொலைநோக்கு திட்ட பார்வையுடன் உள்ள தேர்தல் அறிக்கையாக, மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி, 14 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி நிச்சயமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையை தான் தரும் என்ற நம்பிக்கையோடு 3 மணிக்கு எங்கள் தேர்தல் அறிக்கையை நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளும்படி பத்திரிகை சகோதரர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன்.